வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு 19ஆம் தேதி வியாழக்கிழமை. தொடர்ச்சியாக அழிவை சந்திக்கும் ஈரான் இராணுவம். நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், இந்த ஈரான் இராணுவம் ஒரு பெரிய அளவில் சண்டை போடுவாங்க, எதிர்த்து நிற்பாங்கன்னு சொல்லி. ஆனால் தொடர்ச்சி இந்த போரை பார்க்கும்போது இந்த அரபிய இஸ்லாமிய பயங்கரவாதிகள் பொதுமக்களை கொல்லும்போது, அதாவது இயலாத நிலையில் இருக்கும் பெண்களை, முதியவர்களை, குழந்தைகளை கொல்லும்போது அவர்களுடைய வீரம் என்று வெளிப்படுத்துகிறாங்க அந்த பொதுமக்களை கொல்றத. அதே சமயத்தில் ஆயுதம் எடுத்து எதிரி இராணுவம் வரும்போது இவர்கள் ஒளிவது, சரண்டர் ஆவது, செத்து மடிவது தான் இவருடைய வாடிக்கையாக இருக்குது. இதில் கொஞ்சம் ஈரான் மாற்றி இருக்கும், கொஞ்சம் சண்டைலாம் போடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். அவர்களும் அதே போல ஹமாஸ் பேடிகளைப் போல, இசபுல்லா பேடிகளைப் போல இவர்களும் ஒரு கையாலாகாத பேடி இராணுவம் என்று தொடர்ச்சியாக நிரூபித்து வராங்க களத்தில். ஒரு வீரன் என்பவன் தன்னை விட வலிமை குன்றியவர்களிடம் பெருந்தன்மையுடன் இருக்கணும். ஒரு வீரன் அப்படிதான் இருப்பான். தன்னை விட வலிமை இல்லாதவங்க, அவங்ககிட்ட ஆயுதம் இல்லை, அவங்க ஒரு பெண்கள், முதியவர்கள் போது அவர்களிடம் மிக பெருந்தன்மையாக நடந்து கொள்வான். ஒரு வலிமையான எதிரில் வரும்போது தான் அவனுடைய வீரத்தை வெளிப்படுத்துவான். நம்ம இந்தியர்கள் அப்படி இருப்போம், இஸ்ரேலியர்கள் அப்படி இருக்காங்க, அமெரிக்கர்கள் அப்படி இருக்காங்க. ஆனால் இவனுங்க தலைகீழாக இருப்பானுங்க இந்த அரபிய இஸ்லாமிய பயங்கரவாதிகள். இந்த இயலாதவங்களை பார்க்கும்போது குதிப்பானுங்க. அதே இராணுவம், எதிர்த்தரப்பு இராணுவம் வந்துச்சுன்னா ஒளிவது, சாவது, சரண்டர் ஆவது. இதுதான் இவங்களுடைய வேடிக்கை, இவர்களுடைய வாடிக்கை. ஈரான் தன்னை ஒரு காகித புலி என்று நிரூபித்து வருகிறதுன்னு சொல்லி சர்வதேச உலகம், சர்வதேச இராணுவ ஆய்வாளர்கள் சொல்றாங்க காகித புலின்னு சொல்லி. நான்லாம் அவங்களை காகித புலின்னு கூட சொல்ல மாட்டேன், அது காகித புலிக்கே ஒரு அவமானம். இவர்களை காகித எலி அல்லது காகித பூனை என்று சொல்லலாம், அவ்வளவுதான் ஈரான்லாம். நேற்று இதெல்லாம் ஏன் பதிவு பண்றேன்னா, நேற்று ஈரானுடைய உளவுத்துறை தலைவன் இஸ்மாயில் ஹதீப் கொல்லப்பட்டிருக்கான். உளவுத்துறைங்கிறது ஒரு தேசத்தில் முக்கியமானது. நம்ம தேசத்தில் ரா, இஸ்ரேலில் மொசாத், அமெரிக்கா சிஐஏ இப்படி சொல்லுவாங்க. ஒரு பிரம்மாண்டமான அமைப்பு. அதனுடைய தலைவனை வான்வெளி தாக்குதல் மூலமாக இஸ்ரேல் துல்லியமாக காலி பண்ணியிருக்காங்க. இந்த எந்த நிலையில இவன் இஸ்மாயில் கதீப் கொல்லப்பட்டிருக்கான் அப்படின்னா, அதற்கு முந்தின நாள் தான் ஈரானில் அலி லர்சானி கொல்லப்பட்டான். அவனை விட இன்னைக்கு ஈரானில் ஒரு தலைவன் யாருமே இல்லை. முஸ்தபா கொமேனி இயலாத நிலைமைக்கு போயிட்டான். அவனுடைய அந்த மதவெறியன் அலி கொமேனி கொல்லப்பட்டான். இவன் தான் இந்த மொத்த பயங்கரவாதத்தையும் இயக்கி வந்தவன் அலி லர்சானி. அவன் கொல்லப்பட்டிருக்கான். அவன் கொல்லப்பட்ட விதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வியப்பாக இருக்கும். அவன் ஒரு 14 நட்சத்திர ஹோட்டல்களில் ஈரானில் அவன் பேரில் புக் பண்ணியிருக்காங்க. ஒரு 14 ஹோட்டலில் அலி லர்சானி பேரில் எப்போவுமே அறைகள் ரிசர்வ்லேயே இருந்துட்டு இருக்குது. சம்பவத்தன்றைக்கு தங்கியிருந்த ஹோட்டலில் அது பங்கர், கீழே இருக்கின்ற ரூமில் பாதுகாப்பாக இருக்கலாம். அதை போன்ற ஒரு பாதுகாப்பான ரூமில் தான் இந்த அலி லர்சானி ஒளிந்திருக்கான். கூட அவனுடைய மகன், அலி லர்சானி மகன் மற்றும் மெய்ப்பாதுகாவலர்கள், பிற தளபதிகள் அந்த நட்சத்திர விடுதியில், நட்சத்திர ஹோட்டலில் அடித்தளத்தில் பங்கரில் ஒளிஞ்சிருக்கானுங்க. 14 வேறு நட்சத்திர ஹோட்டலில் இவங்களோட பேரில் புக் ஆயிருக்கு. அங்கே இருக்க சிசிடிவி மொத்தமாக அனைத்து சிசிடிவியுமே அணைத்து வைக்கப்பட்டிருக்கு, பிடுங்கப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த சிசிடிவியில் இஸ்ரேல் ஊடுருவாங்கன்னு சொல்லி இவ்வளவு பாதுகாப்போடு தான் அவன் இருந்திருக்கான். பங்கர் பஸ்டர் குண்டுகளை உபயோகப்படுத்தி அப்படி ஒரு நட்சத்திர ஹோட்டல் இருந்துச்சானே தெரியாத வண்ணம் தரை மட்டமாக்கி அவனை கொண்டிருக்காங்க. உடன் அவன் மகன் செத்து போயிருக்கான், பாடிகார்ட் எல்லாமே செத்து போயிருக்காங்க அலி லர்சானி கொல்லப்பட்ட இடத்துல. அதே சமயத்தில் இந்த பாஜிஸ் காட்டு மிராண்டிகளின் தலைவன் குலாம் ரெசா சுலைமானி, இவன் எங்க போய் ஒளிஞ்சிருக்கான் அப்படின்னா, மரங்கள் அடர்ந்த காட்டு பகுதியில் போய் மரங்களுக்கு இடையே
யாருமே, அதாவது ட்ரோன் போனால் கூட அவன் இருக்கிறது தெரியாது. அவ்வளோ அடர்த்தியான மரங்களுக்கு இடையே டென்ட் எல்லாம் போட்டு அதுக்குள்ள எலியை போல பதுக்கி இருக்கான். அங்கே வச்சு கொண்டிருக்காங்க வான்வெளி தாக்குதல். இப்படி அதற்கு முந்தைய தினம் 2 முக்கியமான காட்டு மிராண்டிகள் ஈரானில் கொல்லப்பட்டிருக்காங்க. அதற்கு அடுத்த நாள் நேற்று ஈரான் உளவுத்துறை தலைவன் கொல்லப்பட்டிருக்கான். தொடர்ச்சியாக இஸ்ரேல் மிக துல்லியமாக கொண்டுட்டே இருக்காங்க. கையாலாகாத நிலையில் அத்தனை பேரையும் விட்டு கொடுத்துக்கிட்டு பரிதாப நிலையில் ஈரான் இருக்கு. ஆனால் பொதுமக்களை பார்க்கும்போது அவர்களை கொல்லுவது, பெண்களை கொல்லும் போது பெருமை பேசுவதுதான் இவர்களுடைய தொடர் வாடிக்கையாக இருக்கு. இந்த அலி லட்சானி கொல்லப்பட்டான், அந்த பாஜிஸ் தலைவன் கொல்லப்பட்டதற்கு தொடர்ச்சியாக ஏவுகணைகள் இஸ்ரேலை நோக்கி வந்துச்சு. இரவு வரை அந்த ஈரானுக்கு, அந்த பயங்கரவாதிகளுக்கு உறுதுணையாக இஸ்புல்லா பயங்கரவாதிகள் லெபனானிலிருந்து ராக்கெட்டுகள் ஏவியிருக்காங்க. அந்த புதனிரவில் 40 ராக்கெட்டுகள், 40 ட்ரோன்கள் இஸ்புல்லாட்டிருந்து வந்திருக்கு. அவைகள் பெரும்பான்மை வழிமறிக்கப்பட்டன. காலி இடத்துல விழுகிறத அப்படியே விட்டாங்க. அது காலி இடத்துல விழுந்து வெடிச்சிருக்கு. அதில் எந்தவித உயிர் சேதம் இல்லை. ஆனால் இந்த ஈரான் அனுப்பிய ஏவுகணையில் கொத்து குண்டுகளோட ஒரு ஏவுகணை வருது. அதில் 80 குண்டுகள் உள்ள தனித்தனியாக இருக்குது. அது பறவை வெடிக்கும் போது அந்த 80ஐயும் தடுக்க முடியவில்லை. கொத்து குண்டுகளோட வந்து இஸ்ரேலில் மோதியதில் வெடித்ததில் 70 வயதுக்கு மேற்பட்ட ஒரு தம்பதிகள், கணவன் மனைவி கொல்லப்பட்டிருக்காங்க. 2 பேர்த்துக்குமே 70 வயதுக்கு மேலானது. இதில் வந்து அந்த கணவனால் வந்து எழுந்து நடக்க முடியாது. அவருடைய வாக்கர் உதவியோடு தான் நடந்து செல்லும் பழக்கமுடையவர். வாக்கர் வச்சு ரொம்ப மெதுவாக நடப்பார். அவரை துணையாக நடத்தி கூட்டு போவது அவருடைய மனைவியுடைய பணி. இப்படி தான் இருந்திருக்காங்க. இரவு வந்து இந்த ஏவுகணைகள் வருது, கொத்து குண்டுகள் வருது சொல்லி சைரன் கொடுத்துருக்காங்க. நல்லா ஓட முடிந்தவர்கள், நடக்க முடிந்தவர்கள் உள்ளே போயிட்டாங்க பங்கருக்குள்ளே. இந்த வயதான தம்பதி தட்டு தடுமாறி பங்கருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த பங்கர் பாதுகாக்கப்பட்ட இடத்துக்கு சில அடி முன்னால் இந்த கொத்து குண்டுகளில் ஒரு குண்டு விழுந்ததில் வெடித்து மரணம் அடைஞ்சிருக்காங்க. ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு அந்த காட்சியை பார்க்கும்போது. இதற்கான நிச்சயமான பெரிய பதிலடி யாரும் கனவிலும் எதிர்பார்க்காத வகையில் ஈரான் மேலே இருக்கும். ஏதாவது சண்டை முறையை பாருங்களேன். இஸ்ரேல் அங்கே போய் தேர்ந்தெடுக்கப்பட்ட காட்டு மிராண்டிகளை, உளவுத்துறை தலைவன், பயங்கரவாதத்தின் தலைவன், இராணுவத்தின் தலைவனை கொன்று குவிக்கிறாங்க. அந்த பேடிகள் பதிலுக்கு நடக்க முடியாத வயோதிக தம்பதிகளை கொள்றாங்க. இந்த 2 பேர்த்துக்குள்ள வித்தியாசம் இப்படி தான் இருக்கும். இவனுக்கு வந்து இயலாத மக்களிடம் மட்டுமே இவனுக்கு தொடர்ச்சியாக இவங்களோட வீரத்தை காமிச்சு நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஈரான் மீது அமெரிக்காவுடைய தாக்குதல், எபிக் ஃபியூரிக்கு ஒரு பெண்மணி மிக முக்கியமான பங்காற்றினாங்க. அவருடைய அறிக்கை தான் மிக முக்கியமான காரணமாக அமைந்தது அமெரிக்கா ஈரானை தாக்குவதற்கு. அவருடைய பெயர் துல்சி கபாட் அப்படிம்பாங்க. அமெரிக்காவுடைய உளவுத்துறையின் தலைவர். இன்னைக்கு மிக சக்தி வாய்ந்த பதவி, ஒரு பெண்மணி. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஏற்கனவே ஈரான் தொடர்ச்சியாக இதே போன்று முன்னேறி வந்தால் அமெரிக்காவை எட்டக்கூடிய ஏவுகணையை தயாரிச்சிருவாங்க, அணுகுண்டுகளை தயாரிச்சிருவாங்க. நிச்சயமாக அமெரிக்காவுக்கு அது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக அமையும் என்று துல்சி கபாட் பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அமெரிக்கா இந்த எபிக் ஃபியூரியில் இணைந்து தாக்குதல் நடத்தியது. அவங்கள வந்து செனட்டில் நேற்று விசாரிக்கும் போது, அப்பப்போ வந்து இந்த செனட்டர்கள் வந்து கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அவங்க கேட்டாங்க, உங்களுடைய அறிக்கை தான் இவ்வளோ பெரிய சண்டைக்கு காரணம் பேச சொன்னாங்க. அப்போ பேசும்போது துல்சி கபாட் திரும்ப ஒன்று சொன்னாங்க. இன்றைய நிலைமைக்கு சீனாவும் பாகிஸ்தானும் நிச்சயமாக அமெரிக்காவுக்கு பெரிய அச்சுறுத்தலாக வளர்வார்கள். குறிப்பாக பாகிஸ்தான் வருகின்ற நாட்களில் அமெரிக்காவை எட்டி பிடிக்கக்கூடிய ஏவுகணையை தயாரிச்சிருவாங்க. அவங்ககிட்ட ஏற்கனவே அணுகுண்டுகள் இருக்கு, அதிக அணுகுண்டுகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாளைய தினம் பாகிஸ்தான் மிகப்பெரிய ஆபத்தாக, அமெரிக்காவை அழிக்கக்கூடிய ஆபத்தாக வரும். அது நிச்சயமாக பாகிஸ்தானை கணக்கில் எடுக்க வேண்டும் என்று நேற்று பேசியிருக்காங்க துல்சி கபாட். அவங்க வந்து ஹிந்து அப்படிங்கிறாங்க அல்ல, அவங்க ஹிந்து மதத்துக்கு மாறியவங்க.
அமெரிக்காவில் இவ்வளோ பெரிய பதவியில் ஒரு ஹிந்து மதத்தை சேர்ந்தவர் இருப்பது மிகப்பெரிய பெருமை நமக்கு. துளசி கப்பாடுங்கிறோம், அப்படி சொல்லக்கூடாது, துளசி கப்பாட் தான் அவங்களோட பெயர். நம்முடைய புனிதமான செடியான துளசி அந்த பெயர் தான் அவங்க வச்சுருக்காங்க, துளசி கப்பாட்னு. அவங்க ஹிந்து மதத்தில் வைஷ்ணவியம் அதை பிடித்து அதன் பால் ஈர்க்கப்பட்டு இந்த இந்து மதத்தில் சேர்ந்தாங்க. பதவி ஏற்கும்போது பகவத்கீதை மீது கை வைத்து சத்திய பிரமாணம் எடுத்துக்கிட்டாங்க இந்த துளசி கப்பாட். மிகச்சரியான வகையில் அமெரிக்காவை வழிநடத்துகிறாங்க. இன்னைக்கு ஈரானை தாக்க வச்சிருக்காங்க. நாளைக்கு பாகிஸ்தான் நிச்சயமான அச்சுறுத்தல் சொல்லி மிகச்சரியான உண்மையை சொல்லியிருக்காங்க. அவருடைய போஸ்டிங் DNI அப்படிம்பாங்க, டைரக்டர் ஆஃப் நேஷனல் இன்டெலிஜென்ஸ். மிகப்பெரிய பதவி. இந்த பதவியில் ஒரு பெண், அது ஒரு ஹிந்து மதத்தை சேர்ந்தவங்க இருப்பது நமக்கு ஒரு பெருமை. சிபாரிசின் அடிப்படையில் அந்த பதவிக்கு வரல. 20 வருஷமா அமெரிக்க இராணுவத்தில் சின்னதிலிருந்து போராடி வந்தவங்க, பல்வேறு சண்டைகளை கலந்துக்கிட்டவங்க. அவங்களுக்கு இந்த இஸ்லாமிய அரபிய பயங்கரவாதம் அத்துப்படி. அவர்கள் இந்த சண்டைக்கு மிக முக்கிய காரணம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். டெத் டோல், மரண எண்ணிக்கை நேற்று வரைக்கும் 18ஆம் தேதி வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக சொல்லப்பட்ட மரண எண்ணிக்கை. ஈரானில் அதை தாண்டி மிக பெருசாக இருக்கும். ஆனால் அதிகாரப்பூர்வமாக அவங்க சொன்னதை மட்டும் அறிவிக்கிறேன். ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1444 பொதுமக்கள் மரணம் அடைஞ்சிருக்காங்க இந்த இஸ்ரேலிய அமெரிக்க தாக்குதலில். 18,551 மக்கள் காயத்தோடு மருத்துவமனையில் இருக்காங்க. அவனுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 1444 மக்கள் பெயரோடு சொல்றாங்க. அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா பெண்கள், குழந்தைகள், வயோதிகர்கள், அவங்க பேரோட சொல்றாங்க. ஆனால் இந்த சண்டையில் கொல்லப்பட்ட 10,000க்கு மேற்பட்ட இந்த ஈரான் இராணுவ காட்டு மிராண்டிகள் பேரே அவங்க கொண்டு வரல. முழுக்க பொதுமக்கள் தான் செத்துருக்காங்க, வேற எதுவுமே இல்லாத போல காட்டுறாங்க. இதுவுமே ஒரு பேடித்தனம். இதை போல பொய் பேசுவது. இதுதான் அவனுக்கு சொன்ன டெத் டோல். இஸ்ரேல் தரப்பில் 17 பேர் நேற்று மரணமடைந்த, அந்த பரிதாபமாக மரணமடைந்த 2 வயோதிக தம்பதிகள் உட்பட 17 பேர் இஸ்ரேலுக்குள்ள மரணம் அடைஞ்சிருக்காங்க. 17 பேரும் பொதுமக்கள். ஒரே ஒரு இராணுவ வீரன், போர் விமானத்தை ஓட்டி சென்ற ஒரே ஒரு விமானி கூட இன்று வரை இஸ்ரேலில் மரணமடையவில்லை. 3727 பேர் இஸ்ரேலில் காயம் படுகாயத்தோட மருத்துவமனையில் இருக்காங்க. இந்த 17 பேரில் ஒரே தாக்குதலில் 9 பேர் கொல்லப்பட்டாங்க. அண்டர் கிரவுண்டில் இருந்தவங்க, அது மிகப்பெரிய எண்ணிக்கை. மொத்தம் 17 பேர் இஸ்ரேலில் மரணம் அடைஞ்சிருக்காங்க. அமெரிக்கா தரப்பில் 14 அமெரிக்க இராணுவ வீரர்கள் இன்றைக்கு வரைக்கும் மரணம் அடைஞ்சிருக்காங்க. தொடர்ச்சியாக சண்டைகள் போயிட்டு இருக்கு. ஈரான் இஸ்ரேலை தாக்குவதை தாண்டி, அமெரிக்க நிலைகளை தாக்குவதை தாண்டி பஹ்ரைன், ஈராக், ஜோர்டான், குவைத், ஓமன், கத்தார், சவுதி அரேபியா, UAE இந்த 8 நாடுகள் மீதும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ட்ரோன் மூலமாக, ஏவுகணைகள் மூலமாக. அங்கேயுமே மரண எண்ணிக்கை 1, 2 பதிவாயிருக்கு. ஆனால் இந்த 8 நாடுகளுமே தாக்குதல் அடி வாங்கினாலுமே திரும்ப ஈரானை வலிமையாக தாக்குவதற்கு எந்தவித ஏற்பாடுகளோ அல்லது ஒன்றிணைவோ இப்போ வரைக்கும் செய்யலை. அவர்கள் இந்த இஸ்லாமிய, ஈரானிய, அரபிய பயங்கரவாதத்தை மனசுக்குள்ள நேசிக்கிறவங்க நல்லாவே புரியும். இவர்கள் அனைவருமே ஒன்றுதான். நேற்று 18ஆம் தேதி வரைக்கும் அமெரிக்காவுடைய இராணுவ நடவடிக்கை எபிக் ஃபியூரியில் 7800 குண்டுகள் போடப்பட்டிருக்கு. பிரம்மாண்ட குண்டுகள் உட்பட 7800 குண்டுகள் ஈரான் இராணுவ நிலைகள் மேலே போடப்பட்டிருக்கு. இதில் 120 ஈரான் கப்பற்படையை சேர்ந்த சிறிய பெரிய கப்பல்கள் 120 அழிக்கப்பட்டிருக்கு. 100க்கு மேற்பட்ட போர் விமானங்கள், அந்த அதிபர் பயன்படுத்திய விமானங்கள் உட்பட முற்றாக அழிக்கப்பட்டிருக்கு. மீதம் அனைத்துமே இராணுவ சம்பந்தப்பட்ட தளவாடங்கள், கட்டிடங்களை அழிச்சிருக்காங்க அமெரிக்கர்கள். 7800 தாக்குதல்கள் குண்டுகளை அவங்க போட்டிருக்காங்க. இந்த சண்டையிலேயே இதுவரைக்கும் பயன்படுத்த குண்டுகளிலே மிகப்பெரிய குண்டு அமெரிக்கா இராணுவம் உபயோகப்படுத்தியிருக்கு. 2500 கிலோ எடையுள்ள பங்கர் பஸ்டர் பாம்பில் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இது எதுக்காக உபயோகப்படுத்தினாங்கன்னா, இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தி பகுதியில் உலக நாடுகளின் கப்பல் போனால் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லி அந்த பகுதியில் ஒரு அண்டர் கிரவுண்டில் ஆன்டி ஷிப் க்ரூஸ் மிசைல் அப்படிம்பாங்க,
குரூஸ் மிசைல் தாழ பறந்து செல்லும், கப்பல்களை தாக்கக்கூடிய முற்றக அளிக்கக்கூடிய குரூஸ் மிசைல், அதை ஏவும் தளம் மற்றும் குரூஸ் மிசைலோட ஒரு அண்டர் கிரவுண்ட் செயல்படுச்சு. அந்த அண்டர் கிரவுண்டை அழிப்பதற்கு 2500 கிலோ எடையுள்ள பங்கர் பஸ்டரை உபயோகப்படுத்தியது தான் இந்த சண்டையில் மிகப்பெரிய எடையுள்ள குண்டுகள், அநேக குண்டுகள் அங்கே போடப்பட்டு அது முற்றாக அழிக்கப்பட்டிருக்கு. இஸ்ரேலுடைய ரோரிங் லயனில் இதுவரைக்கு 11,000க்கு மேற்பட்ட ஈரானுடைய இராணுவ கட்டமைப்புகள், அதுக்கு மேலே குண்டுகள் போடப்பட்டிருக்கு. இதில் 2000 ஈரானுடைய இராணுவ சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் அசஸ்ன்பாங்க, மேலும் ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைமையகங்கள் 2000க்கு மேற்பட்டது அளிக்கப்பட்டிருக்கு. 4700 ஏவுகணை சம்பந்தப்பட்ட ஏவுகணைகள், ஏவுகணை தளங்கள் அளிக்கப்பட்டிருக்கு. 2000 முக்கியமான பயங்கரவாதத்தை தூண்டும் நபர்களை அழிச்சிருக்காங்க. மிகப்பெரிய சேதத்தை இஸ்ரேலும் கொடுத்துருக்கு. நேற்று இஸ்ரேல் திரும்ப பெட்ரோ கெமிக்கல் ஃபெசிலிட்டி, எண்ணெய் சேமிப்பு, அதாவது பெட்ரோல் சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை அழிச்சிருக்காங்க. இஸ்ரேலுக்கு வந்து அறிவுரை கொடுக்கப்பட்டிருக்கு, இதை போல எண்ணெய் சம்பந்தப்பட்ட இடத்தை அழிக்கக்கூடாதுன்னு சொல்லி. இஸ்ரேல் அதற்கு நேற்று என்ன விளக்கம் சொன்னாங்கன்னா, இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தியில் போகின்ற கப்பல் ஒன்று தாக்கப்பட்டு எரிந்தால் ஈரானுக்குள்ள ஒரு பெரிய கட்டுமானத்தை, எண்ணெய் கட்டுமானத்தை அழிப்போம்னு சொல்லி அந்த பெட்ரோ கெமிக்கல் ஃபெசிலிட்டி அழிச்சிருக்காங்க. மிக பயங்கரமாக பற்றி எரிகிறது. இஸ்ரேல் வந்து தொடர்ச்சியாக 1100 லெபனானுக்குள்ள ஹிஸ்புல்லா பகுதிகளை அழிச்சிருக்காங்க. அங்கே ஹிஸ்புல்லால மட்டுமே இந்த துணை சண்டைன்னு சொல்லலாம், இன்னும் நேரடி சண்டை போடல, துணை சண்டையில் 500க்கு மேற்பட்ட ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. இதுதான் வந்து மரண எண்ணிக்கை, தாக்குதலுடைய வீரியங்கள். இந்த சண்டையில் இன்னும் 2 லட்சியங்கள் அடைந்தால் இந்த சண்டை முற்று பெறும். ஒன்று 400 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியம், அதாவது 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கைப்பற்றணும். 1000 கிலோ 20% செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கைப்பற்றணும். இதில் வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த 400 கிலோவை 419 கிலோ வரும், 419 கிலோ கைப்பற்றினால் போதுமானது என்ற மனநிலையில் தான் இருக்காங்க. அந்த 1000 கிலோவை பற்றி அவங்க இன்னும் பேசலை. நான் தான் இந்த 1000 கிலோ 20% செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கைப்பற்றுன்னு பேசுகிறேன். 4% நின்னா மட்டுமே அது மின்சார பயன்பாடு நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். அதை தாண்டி மேலே வராங்க, 20% வராங்க அப்படின்னா நிச்சயமாக அணுகுண்டை நோக்கி தான் போகிறாங்க. நிச்சயமாக அதையும் கைப்பற்றணும். இந்த தருணத்தில் அந்த 419 செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கைப்பற்றணும். இது முதல் லட்சியம். இரண்டாவது லட்சியம், இந்த காட்டு மிராண்டிகள், மதவெறியன்கள் இவங்களுடைய ஆட்சி முறையை தூக்கி எறிந்து முழுவதுமான மக்கள் ஆட்சியை கொண்டு வரணும். இந்த மக்கள் ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்னாவே முதல்ல நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது பாஜிஸை அழிக்க வேண்டும். தொடர்ச்சியாக நான் பாஜிஸ்ன்னு பேசிக்கிட்டே இருக்கேன். ஈரானில் இராணுவம், தேசிய இராணுவம் இருக்கு, அவங்க எல்லைகளில் தான் இருக்காங்க. எல்லை நாடுகளை உள்ள வராமல் பாதுகாக்கிறாங்க. அவர்கள் அமெரிக்காவுடைய, இஸ்ரேலுடைய இலக்குகள் அல்ல. மிக கவனமாக திட்டமிட்டு அவர்கள் அடிபடாமல், கொல்லப்படாமல் இஸ்ரேலும் அமெரிக்காவும் கவனமாக பாதுகாக்கிறாங்க. அந்த தேசிய இராணுவம் ஒரு பிரச்சனையுமே இல்லை. பிரச்சனைக்குரியது வந்து IRGC, இந்த அலி கொமேனிக்கின் தனிப்பட்ட இராணுவம். காட்டு மிராண்டிகள் அவனுங்க சில லட்சம் பேர் இருக்காங்க. அதில் 1 லட்சம் பேர் எப்போவுமே ஈரானுக்குள்ள கூலி மாடுகளைப் போல, பொறுக்கிகளைப் போல சுற்றி திரிவார்கள். எப்போவுமே 1 லட்சம் IRGC காட்டு மிராண்டிகள். இவருடைய வேலையே ஈரானுக்குள் இருக்கும் மக்களை அழித்தொழிப்பது தான், போராடும் மக்களை. எந்த ஒரு நாட்டிலையுமே ஒரு இராணுவம் மதவெறியர்கள், அதாவது தலைவனுக்கென்று ஒரு இராணுவம், அந்த மக்களை கொல்லவே அந்த இராணுவம் பயன்படுன்னு நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. இங்கே தான் பார்க்கணும். இந்த கூலி மாடுகள் பொறுக்கி தான் அந்த வேலை செய்கிறாங்க. IRGCயில் 1 லட்சம் பேர் எப்பொழுதும் ஈரானுக்குள் அந்த மக்களோடய இருக்காங்க. இதை விட முக்கியமானதான் பாஜிஸ். இவனுங்க இந்த கூலி மாடு காட்டு மிராண்டிகள் IRGCயுடைய துணை இராணுவ படையினர் 50 லட்சம் பேருக்கு, 1 அல்ல 2 அல்ல 50 லட்சம் பேருக்கு ஆயுத பயிற்சியை கொடுத்து அவங்க ஈரானுக்குள்ள மக்களோடு இருக்காங்க. இந்த பாஜிஸ் இளைஞர்கள், கொஞ்சம் எண்ணிக்கையில் இளைஞர்களும் அதில் இருக்காங்க. 50 லட்சம் பேர்.
உடனடியாக உத்தரவின் பேரில் ஒரு சில மணி நேரத்தில் 5 லட்சம் பேர்த்த இயந்திர துப்பாக்கியோட களத்தில் கொண்டு வர முடியும். இந்த காட்டு மிராண்டி ஐஆர்ஜிசினால இந்த பாஜிஸ் காட்டு மிராண்டிகளை எப்பொழுதுமே குறைந்தது 3 லட்சம் பேர் இந்த பாஜிஸ் காட்டு மிராண்டிகள் இந்த மக்களை ஒடுக்கும் பணியிலேயே பணியாற்றி கொண்டிருக்காங்க. இப்போ அது அதிகமாயிருக்கு, அந்த எண்ணிக்கை அதிகமாயிருக்கு. இவருடைய அடையாளம் பார்த்தீங்கன்னா 2 சக்கர வாகனம், நவீன 2 சக்கர வாகனம் கொடுத்துருக்கப்பட்டிருக்கும். அதில் 2 பேர் கோலி மாடு மாதிரி இருப்பானுங்க, 2 பேருமே இயந்திர துப்பாக்கி வச்சிருப்பானுங்க. பொதுமக்களை கொல்வது மட்டுமே, போராடும் பொதுமக்களை சுட்டு கொள்வது இவருடைய வேலை. இப்போ புதுசாக தகவல் வந்திருக்கு, ஈரானில் கடந்த முறை போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை கொன்று குவித்த போது இயலாத நிலையில் அவங்கள மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. சில நர்ஸ் பெண் ஊழியர்கள் நர்ஸ் அவங்களுக்கு சிகிச்சை கொடுத்துருக்காங்க. சிகிச்சை அளித்தது இவர்களுக்கு, அந்த மக்களுக்கு சிகிச்சை அளித்த தப்புன்னு சொல்லி அந்த நர்ஸுகளை தூக்கிட்டு சென்று கும்பலாக பாலியல் பலாத்காரம் செஞ்சுருக்காங்க. இப்போ பேட்டிகள் வெளிவந்திருக்கு. மிகப்பெரிய பின் விளைவு அதுக்கு கொடுக்கப்படும். இந்த பாஜிஸ் காட்டு மிராண்டிகளுக்கு இதை போன்றுதான் அவங்க செயல்படுவாங்க. 2 சக்கர வாகனத்தில் 2 பேர் கூலி மாடு போன்று அதிகமாக சுற்றுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கவச வாகனம் கொடுக்கப்பட்டிருக்கும், நவீன கார்கள் ஜீப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் கும்பலாக இந்த கூலி மாடு மாதிரி சுற்றி வருவானுங்க. அனைவருக்கும் இயந்திர துப்பாக்கி உண்டு. அந்த ஜீப்களில் கார்களில் மிகப்பெரிய இயந்திர துப்பாக்கி பொருத்தப்பட்டிருக்கும். இந்த அடையாளத்தோட சில லட்சம் பேர் எப்பவுமே ஈரான் மக்களை கொல்வதற்கு ஈரானுக்குள்ளேயே சுற்றி தீர்வானுங்க இந்த காட்டு மிராண்டிகள். இப்போ பார்த்தீங்கன்னா 1 லட்சம் பேர் ஐஆர்ஜிசி காட்டு மிராண்டி ஊருக்குள்ள இருக்கான், சில லட்சம் பேர் பாஜிஸ் காட்டு மிராண்டி ஊருக்குள்ள இருக்கான். இவர்களை முற்றாக அழித்து அந்த மக்களுக்கு மக்களாட்சியை வாங்கி தரணும். இவனுகளை கொல்லாம மக்களாட்சி என்பது சாத்தியமே கிடையாது. இவர்களை கொல்ல வேண்டும் முற்றாக. இதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்று, அந்த மக்கள் போராட்டத்தை ஆரம்பித்து ஒன்றிணைந்து அந்த கோடிக்கணக்கான மக்கள் தெருவுக்கு வரும்போது இந்த பேடிகளின், அதாவது கும்பலாக பாலியல் வன்புணர்வு செய்த 87 மக்களை கொன்று குவித்த இந்த ஐஆர்ஜிசி பாஜிஸ் காட்டு மிராண்டிகள் அந்த பொதுமக்களால் விரட்டி அடிக்கப்பட்டு தெருக்களில் அடிபட்டு பரிதாபமாக செத்து கிடப்பாங்க. இது ஒரு வழி, மக்கள் போராட்டத்தை ஆரம்பிப்பது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, தயாராக சண்டைக்கு நாங்கள் போறோம்னு சொல்லுகின்ற இந்த குர்தீஸ் போராளிகளை பயன்படுத்தி தரைவழி சண்டையை ஆரம்பித்து அவர்களுக்கு உறுதுணையாக அமெரிக்கா இஸ்ரேல் இராணுவம் வான்வழி தாக்குதல் நடத்தும் போது இந்த பாஜிஸ் காட்டு மிராண்டிகள் ஐஆர்ஜிசி காட்டு மிராண்டிகள் மிக கொடூரமாக கொல்லப்பட்டு தெருக்களை கிடப்பாங்க. நான் ஏற்கனவே பதிவு பண்ணிட்டேன். லட்சக்கணக்கான பேர் ஏதோ இந்த 2ல் ஏதோ ஒரு வகையில் இந்த ஈரான் தெருக்களில் இந்த பொதுமக்களை பரிதாபமாக கொன்ற, கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்திருக்கிற இந்த காட்டு மிராண்டிகள் தெருக்களில் கிடப்பார்கள். முற்றாக மக்களாட்சி அமையும். இந்த 2 தான் லட்சியம், எட்டி பிடிக்க வேண்டிய லட்சியம். யுரேனியத்தை கைப்பற்ற தனியாக கமாண்டோ ஆபரேஷன் தயாராகிட்டு இருக்கு. அது தனி, அந்த யுரேனியத்தை கைப்பற்றுவது. இந்த காட்டு மிராண்டிகளை கொள்வதற்கு மக்கள் அல்லது குர்தீஸ் போராளிகள் அந்த ஈரானுக்குள் தெருக்களில் வர வேண்டும். இதுதான் நடக்க போவது. இந்த நொடி, நீங்கள் கேட்கும் நொடிப்பொழுது வரைக்கும் மிகப்பெரிய தாக்குதல் ஈரானுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. அவன் ஒன்றுத்துக்குமே ஆக மாட்டான், அவன் ஒரு வெட்டியா பேசுவான். ஒரு ஆயுதங்களோடு எதிர்த்தரப்பு இராணுவம் வந்தால் ஒளிந்து கொள்வான் அல்லது சரண்டர் ஆவான், இல்லை செத்து போவான் என்று இந்த நொடி நீங்கள் பார்க்கும் நொடி வரைக்கும் அவனுக்கு நிரூபிச்சிருக்கானுங்க. அந்த நமக்கான லட்சியம், முழு லட்சியம் அடையும் நாள் சில நாட்களில் நம்ம அதை எட்டி பிடிச்சிருவோம். நன்றிகள்.